இப்போ வந்து பிரஷ் பம்ப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பிரஷ் பம்ப் வந்து ப்ராப்பராக எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக வந்து ஒரு பிரஷ் பம்பை வந்து அதோடைய சக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதோடைய பம்பிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஒரு பிரஷ் பம்பை வந்து அசம்பிளிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசம்பிளிங்கோடைய பார்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணட்டினா பிரஷ் பம்பு வந்து சக்ஷனோ இல்லை எஃபிஷியன்சியோ கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல் பிரஷ் பம்பாக இருந்துச்சுன்னா அதோடைய பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கூட சக்ஷனும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜாக இருக்கா அப்படின்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரஷ் பம்பை யூஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதோடைய பிரஷ் பம்பில் உள்ள ஃப்ளஞ்சோட சைஸ் வந்து ஒன்று வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய சைஸுக்கு ஏற்றபடி ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து அதோடைய சக்ஷனும் வந்து ப்ராப்பராக இருக்கும். இல்லைன்னா அதோடைய சக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பிரஷ் பம்பை யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுடைய நிப்பிள் வந்து கரெக்டாக டனலில் ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லட்டினா கூட வந்து மில்க் ஃப்ளோ வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும். எலக்ட்ரிக்கல் பிரஷ் பம்பு வந்து யூஸ் பண்ணும்போது வந்து அதில் வந்து நிறைய செக்ஷன் லெவல் இருக்கும். ஃபாஸ்ட்டு ஸ்லோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இனிஷியலாக வந்து எடுத்தோடனே ஃபாஸ்ட்டு வந்து மோடை வந்து நீங்கள் செட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக வந்து சக்ஷன் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவிலேருந்து செட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஃபாஸ்ட்டுக்கே போகணும். இதை வந்து கம்பல்சரி வந்து எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. பிரஷ் பம்பு யூஸ் பண்ணும்போது மில்க் ஃப்ளோ இருக்க மாட்டுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஜென்ரலாக பிரஷ் பம்பு யூஸ் பண்ணும்போது வந்து எலக்ட்ரிக்கல் பிரஷ் பம்பாக இருந்துச்சுன்னா மசாஜ் மோடு இருக்கும். நீங்கள் மசாஜ் மோடு போட்டுட்டு நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரஷ் பம்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா மில்க் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இருக்கும். இல்லை நீங்கள் மேனுவல் பிரஷ் பம்பு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரஷ் பம்பு யூஸ் பண்ணிங்கன்னா மில்க் ஃப்ளோ இருக்கும். இதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து பிரஷ் பம்புக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து எங்கள் ஸ்டாஃப் வந்து டீட்டெயிலாக இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராடக்ட் இங்கே வாங்கணும்னு மைலிட்டனில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஃப்ளாட் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதாவது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தோன்னா கிரேடில், கார் சீட், ட்ராலர், சைக்கிள், ஹை சேர், ஸ்விங், டயப்பர், பவுன்சர், டாட்லர் லாக்கர், நியூ பார்ன் ஃபீடிங் பாட்டில். இந்த ஆஃபர் எல்லா மைலிட்டோன் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கும்.